Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நாம CBSE board class 9 chapter 1 number systems தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம example 20 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, laws of exponents for real numbers வீடியோட லிங்க் மேல கார்ட்டூன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். செக் பண்ணிட்டு வாங்க so that இந்த sum உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். And now let's start. ஸோ நான் இந்த இடத்துல எக்ஸாம்பிள் 20க்கு முன்னாடி லாஸ் ஆஃப் எக்ஸ்பெனன்ஸ் ஃபார் ரியல் நம்பர்ஸை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்ததையும் இங்கே அப்படியே வச்சிருக்கேன். பிகாஸ் நம்ம இதில் இருக்கிற ஒவ்வொரு லா ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா தேர்ட் லா ஃபோர்த் லா பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் தேர்ட் சம் அண்ட் ஃபோர்த் சம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த லாஸையும் நான் வச்சுருந்தேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ பவர் பி இன்டூ ஏ பவர் கியூ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ பவர் பி ப்ளஸ் கியூ. அதாவது பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர்ஸை we can add அப்படிங்கிறது தான். தோ அந்த p and q வந்து ரேஷனல் நம்பர்ஸாக இருக்கும் பொழுதும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க 2 power 2/3 into 2 power 1/3. எக்ஸாம்பிள் 20ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பியும் கியூவும் ரேஷனல் நம்பர்ஸாக இருக்குது, பேஸ் சேமாக இருக்குது. ஸோ பேஸ் சேமாக இருக்கும்போது பவர்ஸை we can add. ஸோ 2/3 ப்ளஸ் 1/3 அப்படின்னு ஆட் பண்ணலாம். ஸோ 2 power 3/3 which is nothing but we can say 2 power 1 அப்படின்னு சொல்லலாம். இல்லை 2 power 3/3யும் கரெக்ட் தான். ஸோ அதே லாஸ் ஆஃப் எக்ஸ்பெனன்ஸில் செகண்ட் லா பார்த்தீங்கன்னா a power p the whole power q is equals to a power pq. ஸோ the power the whole powerனு வரும்போது we can multiply it. though it was a rational நம்பராக இருந்தாலும் we can multiply அப்படிங்கிறது தான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 power 1/5 the whole power 4. அதாவது 3க்கு பவரில் 1/5 இருக்குது, அதுக்கும் பவரில் 4 இருக்குது. ஸோ அந்த 1/5யும் 4ஐயும் we can multiply so that we can get 3 power 4/5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது லாஸில் வந்து தேர்ட் லா வந்து பார்த்தீங்கன்னா a power p divided by a power q equals to a power p minus q. ஸோ பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா டிவிஷனில் இருந்துச்சுன்னா பவர்ஸை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 பேஸ் சேமாக இருக்குது. ஸோ பவர்ஸ் வந்துட்டு ரேஷனல் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ பேஸ் சேமாக இருக்கும்போது டிவிஷனில் வந்துச்சுன்னா we can just subtract the powers. ஸோ 1/5 minus 1/3. ஸோ அஃப்கோர்ஸ் we know that இங்கே LCM வேறு denominators வேறு வேறையாக இருக்குது. ஸோ we can just take LCM. ஸோ 7 power 3 minus 5 divided by 15 which is equals to 7 power negative 2 divided by 15 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அஃப்கோர்ஸ் இதுவும் கரெக்டு தான். ஏன்னா நெகட்டிவ்ல வரதே தப்பாக இருக்குமா யோசிக்கவே வேண்டாம். பிகாஸ் நம்ம வந்து இந்த பியும் கியூவும் ரியல் நம்பர்ஸ்க்கு ஒர்க் ஆன் ஆகுது, ரேஷனல் நம்பர்ஸ்க்கு ஒர்க் ஆன் ஆகுது. ஸோ அதில் நெகட்டிவ் நம்பர்ஸும் அடங்கும். ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஃபைனலி ஃபோர்த் சப்டிவிஷன் ஃபோர்த் லா பார்த்தீங்க அப்படின்னா a power p dot b power p equals to ab the whole power p. அதாவது பேஸ் வேறு வேறையாக இருந்து பவர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பேஸை மல்டிப்ளை பண்ணி பவரை அப்படியே ஒர்க் ஆன் பண்ணிடணும். இங்கே வந்து பாருங்கள் 13 17 பேஸ் வேறு வேறையாக இருக்குது, ஆனால் பவர் வந்து சேமாக இருக்குது 1/5. ஸோ பேஸ் என்னவா வேணா இருக்கலாம், ஆனால் பவர் 1/5 தான். ஸோ பேஸ் என்ன பண்ணும் 13 17 இருக்கா. ஸோ 13ஐயும் 17ஐயும் we are just going to multiply. ஸோ 7 3s are 21. So 3 1 is 3 4 5. So 7 1 1 2 carry over on 2. So அப்போ 221 the whole power 1/5 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி சம்ஸ் கிளியர்லி. இஃப் யூ ஸ்டில் ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் ஹியர், வி வில் கிளாரிஃபை. லாஸ் ஆஃப் எக்ஸ்பெனன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோ உங்கள் லெஃப்ட்டில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதே எக்ஸசைஸ் 1.5ல இருக்க ஃபர்ஸ்ட் சம் பற்றி தெரிஞ்சுக்கோ உங்கள் ரைட்டில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் டூ லைக் த வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு மீனா ஃபார் மேத். ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐகான் ஃபார் ஃபியூச்சர் அப்டேட்ஸ். அண்ட் மேக்ஸ் கஷ்டம் செஞ்சு ரெஃபீல் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனல் ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.